गजाननं चन्द्रसमानवर्णं सुधन्दपासाङ्कुशलिट्टुकानि कस्तैर्ददानं कमलासनस्थं विघ्नेश्वरं नौमि सदा प्रसन्नम्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் நாள் 4/6/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று குரு வாரம் என்று போற்றப்படுகின்ற வியாழக்கிழமை. நாம் ஆசாரசீரராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே குபேரதிசை என்று போற்றப்படுகின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் செய்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இவ்வாறு இன்று இந்த குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமையிலே வியாழ பகவானை வழிபாடு செய்வதோடு இன்றைய தினம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமான் சங்கடங்களை எல்லாம் தீர்ப்பவராக தேய்பிறை சதுர்த்தியிலே சங்கடகர சதுர்த்தி விரதம் என்கின்ற வகையிலே விநாயகர் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய இந்த சங்கடகர சதுர்த்தி அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் வழிபாடுகள் உற்சவங்களை நாம் கலந்து இறை பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். விநாயகப் பெருமானிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்கிற பொழுது தலையிலே 5 தரம் கைகளை நேராக பிடித்து குட்டி வணங்க வேண்டும். கைகளை மாறி பிடித்து காதுகளை பிடித்து தோர்பிகி கர்ணஹா என்று, இந்த தோர்பிகி கர்ணஹா என்பது மறைவி தோப்பு கரணம் என்று வந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த விநாயகருடைய வழிபாட்டிலே கணேசஸ்ய சமுகே குட்டனம் பஞ்சவாரம் 5 முறை விநாயகருக்கு முன்னாலே குட்ட வேணும். முஷ்டி முத்ராம் பகுர்வீத மத்திய மாங்குலி மத்தியகே. இந்த முஷ்டி முத்திரையினால தான் குட்டணும். இப்போ சில பேர் நாம் தெரியாமல் குட்டுற பொழுது கையை இப்படி பிடிச்சி குட்டுவார்கள் அல்லது இப்படி மாறி குட்டுவார்கள். அப்படியெல்லாம் குட்டப்படாது. இந்த கட்டை விரலை உள்ளே மடக்கணும். இது முஷ்டி முத்திரை. முஷ்டி முத்ராம் பகுர்வீத மத்தியம அங்குலி மத்தியகே. நடுவிரலின் நடுமொழி மத்தியம அங்குலி மத்தியகே. நடு விரல் நடுமொழியினாலே விநாயகருக்கு முன்னாலே 5 தரம் குட்டி வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் கைகளை மாறி பிடித்து தோர்பிகி கர்ணஹா என்று கைகளை மாறி பிடித்து இருந்து எழும்புகின்ற பொழுதிலும் இந்த உடல் ரீதியான ரோகங்களை நீக்கக்கூடிய சக்தி இந்த விநாயகருடைய வழிபாட்டிலே இருக்கிறது. இப்போல்லாம் நமக்கு வைத்தியர்கிட்ட போகிறோம், உடம்பு சரியில்லை என்ன, அவர் 100 வாட்டி தோப்புக்கரணம் போடு, முட்டுக்கால் சரியாயிரும், கைகால் உழைவு சரியாயிரும் என்று வைத்தியர் இப்போ சொல்லுவார். அதை கேட்டோடனே செய்கிறோம். முன்னைய காலத்தில் இந்த கோவிலில் போய் தோப்புக்கரணம் போடு, தலையில் குட்டி வணங்கு, அங்க பிரதர்ஷனம் பண்ணினா அதை நாங்கள் வெக்கப்படுவோம். ஆனால் டாக்டர்கிட்ட போனோன்னே நீ நட, ஒரு நாளைக்கு 2 கிலோமீட்டர் நட என்பார்கள். நடக்கிறோம். உட்கார்ந்து எழும்புகிறோம்.
இதை நம் முன்னோர்கள் இறை வழிபாட்டோடு பக்தியோடு சேர்ந்து வழிபாடு மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்துக்கான நோய்களை எதிர்க்கின்ற சக்திகளையும் கொண்டதாக நம் வழிபாட்டிலேயே வைத்தார்கள். தலையிலே குட்டி கொள்வது, காதுகளை பிடித்து தோப்புக்கரணம் போடுவது, அங்க பிரதர்சனம் செய்வது, ஆலயத்தை பலம் பெறுவது, இவை எல்லாமே நமக்கு ஒரு உடல் பயிற்சியாகவும் நோய்கள் வராமல் தடுக்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதாகவும் இந்த வழிபாட்டிலேயே கண்டவர்கள். அவ்வாறு நாமும் இந்த ஆலயங்களிலே சென்று இவ்வாறான வழிபாடுகளை செய்ய வேண்டும். ஆலயத்தில் போய் தலையிலே குட்டி கும்புறதுக்கு நாங்கள் வெட்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. இறை சன்னிதானத்திலே இவரோட பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற நல்ல எண்ணம் வர வேண்டும். அவ்வாறு ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்வதோடு இந்த சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானத்திலே சிதறுதங்காய் அடித்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சங்கடங்களை நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழுகின்ற வகையிலும் இந்த வியாழக்கிழமையிலே குரு பகவானாகிய வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டை சாத்தி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை வழிபாடு செய்தும் விநாயகப் பெருமானுக்கு பிரார்த்தனை செய்தும் அவருக்கு விருப்பமான மோதகம், கொழுக்கட்டை, வாழைப்பழம், மாம்பழம் நிவேதனம் வைத்து பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா சிறப்புகளும் எல்லா நன்மைகளும் உண்டாகும். எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக இருந்தால் நடப்பவையெல்லாம் நல்லதாக அமையும் என்ற நல்ல சிந்தனையோடு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.